ஹலோ டுடேஸ் நிஃப்டி 50 ரொம்ப கொடுத்த லெவல்ஸ் படி மார்க்கெட் பர்ஃபெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆகி அண்ட் ஆல்சோ அதுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸ் பூம் ஆயிடுச்சு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கொடுத்த வரைக்கும் மார்க்கெட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நிஃப்டி 50 ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த பேஜ் தான் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுற நிலமை வரும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓல்ட் பேஜ் ரெக்கவர் ஆகுமா ஆகுதுன்றது ஸ்டில் 50-50 தான் இருக்கு. ஜோன்ஸை செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் எப்போ வந்து 23,800 பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ 24,000 வரையும் நம்ம மினிமம் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் 23,595 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,425 வரைக்கும் நம்ம மினிமம் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபிளாட்டாக சின்ன கேப் அப் கேப் டவுன் லோ பண்ணுச்சுன்னா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் நடந்துச்சுன்னா ஜோன்ஸ் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏ சைடில் தான் இருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸில் இருக்க மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பை மொமெண்டம் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரலாம். அதுக்கும் நீங்கள் இந்த ஜோன்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பைஸ் எப்படி வராங்க செல்லஸ் எப்படி வராங்க தெரியல. அதுதான் எங்கள் F3 ஸ்ட்ராட்டஜி. F3 ஸ்ட்ராட்டஜி வேணுன்னா கீழே தர நம்பருக்கு எங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மோர் அப்டேட்ஸ் வேணுன்னா என் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிங்க, லிங்க் பையில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க அண்ட் யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.